நம்ம இதை வந்து சேர்த்து விடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்றைக்கி என்ன பார்க்கணும், ஒரு அருமையான வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சில்லி பரோட்டா. சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மசாலா போட்டு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து க்ளீனாக எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதை நம்ம உருவி எடுத்துக்கலாம். மல்லி இலையை அப்படியே நல்லா என்ன பண்ணுறோம், மண் இல்லாமல் நல்லா அலசி அதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோம். ஒரு 200 கிராம் ஆனியன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குடமிளகாய், 4 பரோட்டா 1 போதும். கொத்தமல்லி தழை வந்து 2 கொத்து, பச்சை மிளகாய் வந்து பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பீஸ் கறி லீவ்ஸ் அதை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வேணுங்கிறத பார்ப்போம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 50 ml, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பரோட்டா குருமா நம்ம வச்சுருக்க 4 பரோட்டா. இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம் மட்டும் பாருங்க. அடுத்தது குடமிளகாய் ஒன்று வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து போட்டுற வேண்டியதாக, அது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் வந்து கட்டமாக நல்லா டைஸ் கட்டிங் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், அதையும் நல்லா டைஸ் கட்டிங் அதை கட்டமாக அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா உரிச்சு போட்டோம்னா ஆனியன் ஆயிலில் ரோஸ்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு குடமிளகாய் இதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். பரோட்டாவை நம்ம வந்து இப்போ வந்து எப்படின்னா அழகாக கட் பண்ணிக்கலாம். நல்லா டைஸ் கட்டிங்க அதை கட்டமாக அழகாக கட் பண்ணி எல்லா பரோட்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டமாக இந்த மாதிரி அழகாக டைஸ் கட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பரோட்டாவும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு ஒரு பரோட்டாவை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்னென்னா அதிகமான ஆயில் வேணுனாலும் நல்லா டீப் ஃப்ரை நல்லா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மலாக போகணும் இந்த மாதிரி ஆயிலை ஊற்றி அப்படியே நல்லா ஃப்ரை ஆக்கிக்கலாம். ஃப்ரை ஆகி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மொறு ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மொறு கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுச்சு. அதுக்கப்புறம் கடாயில் 50 ml ஆயிலை ஊற்றி 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து குடமிளகாய் போடணும். அப்போ தான் நல்லா வாசனை ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கட்டமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குடமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மசாலா கிடைக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அதை வதக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது 3 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது சேர்த்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 50 ml வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பரோட்டா குருமா வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுத்துருச்சு பாருங்கள். அதனால் நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை கட் பண்ணி வச்சு பொரிச்சு வச்சுருக்கிற பரோட்டாவை இதோட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்லி இலையை மேலே தூவி விட்டு பெப்பர் எல்லாம் மேலே தூவி விட்டு அப்படியே எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில்
சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் உடம்புல ஆனியன் இதெல்லாம் சேர்த்து அந்த வாசனை, பரோட்டா ஃப்ரை பண்ண அந்த வாசனை அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி பரோட்டா அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அடுத்தடுத்து எப்படி நாம் வந்து வீடியோ போடுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.